முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம், முந்திரி, சோம்பு, ஜீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த கல்பாசி இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து, இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஒன்று அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். அடுத்தது எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் நல்லா கொஞ்சம் தாராளமாக ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம், பெரிய வெங்காயமாக. இல்லை நிறைய குழம்பு வைக்கிறதுனா அதுக்கு தகுந்த மாதிரி கூடுதலாக வெட்டி வச்சுக்கலாம். அந்த வெங்காயம் போட்டு நல்லா வதங்கின பிறகு ஒரு 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். அந்த வெங்காயம் நல்லா செவந்து வரணும். நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வதக்கிட்டு அடுத்தது நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம். மசாலா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் தனித்தனியாக அரைச்சி வச்சுருந்தா மிளகாத்தூள், மல்லித்தூள் தனியாக போட்டுக்கோங்க. இல்லை சில பேர் எல்லாம் குழம்புத்தூள் ஒன்றா அரைச்சி வச்சுருப்பாங்க. அது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றா போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது தக்காளியும் கொஞ்சம் நல்லா இதுக்கு கொஞ்சம் தக்காளி நிறைய வச்சுக்கணும். அது 4 தக்காளி பெரிய பெரிய தக்காளியாக அதையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளியும் போட்டு நல்லா குழைவாக வேகணும். அந்த தக்காளி அது நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், முந்திரி எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குது, அதையும் போட்டுக்கணும். அதுவும் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி தேவையான அளவு, குழம்பு முந்திரி எல்லாம் போட்டு அரைக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கூடுதலாக வச்சு அது நல்லா கொதித்த பிறகு லாஸ்ட்டாக முட்டையை உடச்சி ஊற்றி வைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றிட்டு அடுத்தது முட்டையை நல்லா தனித்தனியாக ஒன்றோட ஒன்று கலந்துராமல் தனித்தனியாக முட்டையை உடச்சி ஊற்றி வேக வச்சுக்கணும். இது வேக வச்சு அதை கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு மூடி வச்சுருந்து வெந்த பிறகு திருப்பி விட்டு எடுத்து சாப்பிட்டாக்க இது சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலுக்கு